நான் வந்து பிரேமா, தென்காசி மாவட்டம் கல்நீர்குளம் தான் என்னோட கிராமம். ஸோ நாங்கள் இங்கே வந்து நான் முதல்வன் மூலமாக பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டில் வந்து நானும் ஒன்று, அதுவும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் ஆன 9 பேரில் நானும் ஒருத்தங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த விழாக்கு வந்திருக்கோம். ஸோ என் கூட வந்து அப்பா வந்திருக்காங்க. எப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை என் கையால் கொடுக்கணும். அது வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து கொடுக்கணும். ஏன்னா அப்பாவால் மட்டும்தான் இது நடந்தது. அப்பா எஃபர்ட் போட்டு என்னை படிக்க வைக்கலாம மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு படிக்க வேணாம் அப்படின்னு விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ அப்பா, அம்மா, தங்கச்சி அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஃப்ரெண்ட்ஸு, அப்பா, அம்மா, தங்கச்சி இவங்க தான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களால தான் என்னால் எனக்கே தோணும் இது நம்மளால முடியாதுன்ட்டு. ஆனால் அவங்க வந்து எதை எடுத்தாலும் நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி என் மேலே வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, அம்மா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்லது, பெருமையாக இருந்துச்சு. நீ என்னையோட மட்டும் போகக்கூடாது. அனைத்து மக்களும் எல்லா பிள்ளைகளுக்கும் அண்ணன் தம்பி எல்லாரும் உதவணும். பொட்ட பிள்ளைகள் ஒதுக்கப்படாது. எல்லா பிள்ளைகளும் அண்ணன் தம்பியை போட்ட நம்ம பிள்ளைகள் நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அக்கா தங்கையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம பாப்பா படிப்பா அப்படிங்கிறது ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் மேஸ்திரி வேலை பார்க்குறேன். அது கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தெரியாத அளவுக்கு என் மகன் என்னைய சந்தோஷப்படுத்திருக்கான்.